இன்றைக்கு இறைச்சி ஒன்று சமைப்போம். என்ன இறைச்சிண்டா? இது மான் இறைச்சி. இது வந்து ஸ்ரீலங்காவில் நாங்கள் மான் இறைச்சி சமைக்க இயலாது. காட்டவும் இயலா வீடியோவில் மானண்டு. இங்கே காட்டலாம். சுட்ட மான் இறைச்சி, துப்பாக்கியால் சுட்ட மான் இறைச்சி. ஓகே, சமைப்போம் வெட்டி போட்டு. பாருங்க, நல்ல கொழுப்போடான் இருக்குது மான். துள்ளி விளையாடி தெரிஞ்சிருக்குது மான். காட்டுக்க சரி பாருங்க. இப்போ மாண்டரைச்சி கழுவி கொஞ்சம் மஞ்சள் போட்டு கழுவுறேன். வெட்டுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு, மொச்சை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மஞ்சள் போட்டு கழுவப்படுதேன் மாண்டரைச்சி. ஓகே, இது போடுறேன். நீங்கள் வந்து கடுகு போட்டாச்சு, பெருஞ்சீரகம் போட்டாச்சு. சரி, அடுத்த வெங்காயமா? சரி, வெங்காயத்தை போடுங்க. இது வந்து அண்ணனும் தம்பியும் சமைக்கிறோம், அதனால தான் கொஞ்சம் அண்ணன் ஸ்டைல் தம்பின்ற ஸ்டைலில் கொஞ்சம் மாறுது. உள்ளியும் வெங்காயம் போட்டாச்சு. இஞ்சியும் கொஞ்சம் இஞ்சியும் ஒரு பிடிச்சங்க நான் சமைக்கிற மாதிரி கருவா போடுறோம். கருவா பட்டது, கருவாப்பட்டை போட்டாச்சு. கிராம்பு, அடுத்த கிராம்பு போடுறேன். கிராம்பு, கிராம்பு இருங்க. லோல் வைப்போம். கொஞ்சம் துளாவும்போ. நான் பெக்க போட்டு வரேன். உப்பு அந்த பெக்க இருக்கு. அதே மகன் அடிக்கிறார் பாருங்க. இஞ்சி அடிக்கிறார். அவரும் செயல்பட்டுறார். அவரும் ஒரு சமையல்காரன். அவரும் ஒரு சமையல்காரா வெள்ளவனா வருவார். வந்துட்டேன் இன்னும் வருவார். எல்லாம் பறக்குது. அதெல்லாம் எடுத்து எல்லாம் வெட்டிப்பேன், கழுவி போட்டு வெட்டிப்பேன். இப்போ தம்பி போடுறேன். இஞ்சி எடுத்து தம்பி போட்டு கொஞ்சம் வாங்கி போட்டேன். மிச்சம் ரச்சி போட்டு தானே போடுவேன். அவருடைய ஸ்டைலில் சமைக்கிறேன். இங்கே எந்த மாதிரி விளையாட்டு நடக்குது. இங்கே சும்மா இருக்கா? இது சமையல் வீடியோ ஃபேமிலி. நல்லா துளாவும். இது வந்து கருவேப்பிலை. அடுத்த கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை பொன்னிறமாக வதங்கணும்னு சொல்லி என் தம்பின்ற மனுஷியா சொல்றா. பொன்னிறமாக வேணுமா? பொன்னிறமா வர வேணுமா? எல்லாம் வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டு விட்டா கொஞ்சம் படிவா வாங்க. உப்பு போட்டு விட்டா வாங்க. என்ன வதங்க? உப்பு போட்டு விட்டா வெங்காயம் தான் எப்பவுமே டிக்டுக்குள்ள ஓடுனதே எல்லாம் வெட்டிக்காரன்னு சொன்னா. சரி, தூள் போட்டாச்சா? சரியா, இப்போ தூள் போட்டாச்சு. தூள் போட்டு துளாவும் வடிவா அடி பிடிக்குது. வடிவா என்ன நீ பால் ஊற்ற போறீங்களோ என்ன ஊற்ற போறீங்க? என்ன தேங்காய் பால் இருக்கு சொன்னா எங்கள்கிட்ட இங்கே வெளிநாடுகளில் டின்னில் ஆணை வர்றது தேங்காய் பால். திருவுரையில் டின்னில் வர்றாண்டா தேங்காய் பாலும் வர்றது. நாங்கள் டின்னில் விடுறதா. அப்புறம் நீங்கள் சண்டைக்கு வராதேங்கோ, இது டின்னில் விடுறோம் நாங்கள். தேங்காய் எல்லியோட சண்டைக்கு வந்துடாங்கோ தயவு செஞ்சு. தேங்காயம் வர்றது நாங்கள் திருவுறதுக்கு இல்லை எங்களாலையா. இந்த போல போட்டுட்டார். இஞ்சி போட்டுட்டார். சரி, மிச்சம் வச்ச இஞ்சியை போட்டுட்டார். இப்போ கொஞ்சம் பாதி இஞ்சி வச்சிருந்தவர் அதை இப்போ போட்டுட்டார் இஞ்சி. சரி, இப்போ தம்பி சமைச்சு முடிச்சுட்டார். அண்ணன் காட்டுறேன்னு பாருங்கோ. இந்த இருக்கு மான் கறி. மான் கறியை பாருங்கோ. மான் கறி சும்மா இந்த மாதிரி இருக்கும். சுட்ட ஓகே. சரி, தம்பி சமைச்சவன் நாங்கள் சாப்பிட்ற வெக்கமாக மூவத்தை காட்ட நான் சாப்பிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இது மான்கறி. மான்கறி இது ரச்சி துண்டு.
செம்மையாக இருக்கு. ஃப்ரெஷ் மான் சூப்பராக இருக்கு. அதனால் மான் இது முறை அது முறை இங்கே வேணும் ரச்சி வேறு லெவல் ரச்சி.